அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் பிஜிடிஆர்பி இயல் 1 மொழி வரலாறு பற்றிய வினாவிடைகளை பார்க்க போகிறோம். பழந்தமிழ் காலத்தை முன் பழந்தமிழ் பின் பழந்தமிழ் என்று பிரிப்பவர் ச. அகத்தியலிங்கம். மொகஞ்சதரோ மக்கள் பேசிய மொழியை திராவிடம் என்று சொல்லாமல் பழம் திராவிடம் என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். மூல திராவிட முதல் சகர ஒலி தென் திராவிட மொழிகளில் அடையும் மாற்றம் கெடுதல் மாற்றத்தை அடையும். முதலில் தோன்றிய எழுத்து முறை ஓவிய எழுத்து முறை. இலக்கண நூலார் கருத்துப்படி ஐ ஔ என்பது சந்தியகரம். இலக்கண நூலார் கருத்துப்படி ஐ ஔ என்பது சந்தியகரம். மொழி நூலார் கருத்துப்படி ஐ ஔ என்பது கூட்டொலிகள். மொழி நூலார் கருத்துப்படி ஐ ஔ என்பது கூட்டொலிகள். ஆயுத எழுத்தை தனி ஒலியாக கருதும் இலக்கண நூல் வீரசொழியும். ஆயுத எழுத்தை ஒரு தனி ஒலியாக கருதும் இலக்கண நூல் வீரசொழியும். கௌட கன்னடம் என்பது கன்னடத்தின் வட்டார வழக்கு. தமிழ் எந்த நிலைமொழி ஒட்டு நிலைமொழி. பறவை விலங்கு இதனிடமிருந்து கற்ற மொழி போலி மொழி என்பர். தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும்? எழுவாயாக தொடங்கும். தென் திராவிட மொழியில் இருந்து முதலில் பிரிந்த மொழி துளு. தென் திராவிட மொழியில் இருந்து முதலில் பிரிந்த மொழி துளு. திராவிட மொழிகளின் வடமொழி தாக்கம் அதிகம் உடைய மொழி மலையாளம். வரி வடிவும் இலக்கிய வளமும் அற்ற திருந்திய மொழி துளு. கடின உயிர்கள் என்பது குறில் ஒலிகள். எளிமையான உயிர்கள் என்பது நெடில் ஒலிகள். நரி குறவர் பேசும் மொழி வாக்ரி போலி. நடு திராவிட மொழிகளில் இலக்கிய வளமுடைய மொழி தெலுங்கு. பால் காட்டும் விகுதி இல்லாத மொழி மலையாளம். பொது மொழியில் இருந்து வேறுபட்டு இயல்பாக அமையும் மொழி கிளைமொழி. தொல்காப்பியர் கூறும் சேரி மொழி எது? கிளைமொழி. குழந்தை மொழியை கற்கும் நிலைகள் எத்தனை? 3 நிலைகள். பொது மொழியில் இருந்து வேறுபட்டு செயற்கையாக அமைக்கப்படும் மொழி குறுமொழி எனப்படும். தென் திராவிட மொழியில் மட்டும் விளக்கமாக உள்ள வளைனா ஒலிகள் ந ல. தொல்காப்பியர் சுட்டும் ஒலி துணை உகரம் குற்றிய லுகரம். உயிர் ஒலி இயைபை எவ்வாறு அழைப்பர்? ஓரினமாதல். மணி பிரவாள நடை என்பது தமிழ்மொழி வடமொழி கலந்த மொழி. மருங்கொலி என்பது ல ள ழ. நெடுங்கணக்கு என்று சுட்டப்படுவது தமிழ் எழுத்துக்கள். எண்ணு பெயர்களில் கட்டு உருவனாக இருப்பது பெயரடை. உருவன்களை தொல்காப்பியர் எவ்வாறு அழைக்கின்றார்? சொல் என்று. செட்டிநாட்டில் காவணம் என்னும் சொல்லால் சுட்டப்படும் பொருள் பந்தல். மொழி நூலால் குறிப்பிடும் அடிச்சொற்கள் என்பது பகுதி. மூவிட பெயர்கள் வெளி வேற்றுமை ஏற்கும் ஓர் உரு ஆகும். ஒன்று என்பது நடை ஏற்காது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.